2, 3. ஊந்தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணியே நமஸ்துதே நமஸ்துதி. இந்த காலகட்டத்திலே அப்பப்போ சிவனையும் ராமனையும் பற்றி ஒரு பாடல் பாடிட்டு வரோம். சிவனே ராமனாக்கிறான், ராமனே சிவனாக்கிறான், நந்தனை அனுமனாக்கிறான், அனுமனை நந்தனாக்கிறான். ஒரு காட்சிகளுக்கு நம்ம சொல்லிட்டு வரோம். பாருங்க, சிவ பக்கத்தை நந்தி நிற்கிறாரு, நந்தி பக்கத்தில் ராமன் பக்கத்தில் அனுமன் இருக்காரு. இப்படி ஒரு காட்சிகளை நம்ம வீடியோவில் காட்டிட்டு வரோம். இதில் உலகத்திலே இந்த மாதிரி லிங்கம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு சிவபெருமான் கண்ணு, ஒரு பண்ண சக்தி கண்ணு, 2 கண்ணுடையவ தான் இந்த சிவசக்தி என்ற ஒரு சிறப்பை இதை நிகரில் இதை சிவ கட்டுறோம். சிவனும் சக்தி எப்படி ஒரு கண்ணில் பூலகத்தை பார்க்குறாங்க பாருங்க. சக்தியை கூப்பிட்டா சிவன் வருவார், சிவனை கூப்பிட்டா சக்தி போவா. நீ போய் பாரு, என்ன கூப்பிட்றான், தொல்லப்படுத்துறான், நீ என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவார். அவன் அந்தம்மா என்ன பண்ண, சும்மா என்ன கூப்பிட்றான், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சிறப்புடைய சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் எப்படி இவனுடைய சிறப்பு என்ன சிந்தையில சிவராமனுடைய சிறப்பு ஒரு பாடலை பாடிட்டு வரும். என் சிந்தையும் மனமும் சிவராமனே, என் சிந்தையும் மனமும் சிவராமனே, எந்த நேரமும் இயங்குமே. என் சிந்தையும் மனமும் சிவராமனே, எந்த நேரமும் இயங்கும் சிவராமனின் அருளே, எந்த நேரமும் இயங்கும் சிவராமனின் அருளே, என் சிந்தையும் மனமும் சிவராமனே, எந்த நேரமும் இயங்கும் சிவராமனின் அருளே, எந்த நேரமும் இயங்கும் சிவராமனின் அருளே, எனக்கு பெருகுமே, எனக்கு பெருகுமே. அந்தமும் ஆதியும் அவனே, அந்தமும் ஆதியும் சிவராமனே, மனமே இயங்குமே. அந்தமும் ஆதியும் அவனே, என் மனமே இயங்குமே. என் உள்ளமே ஊனே உறங்குமே மகிழுமே, என் உள்ளமே என் ஊனே உறங்குமே மகிழுமே, என் சிந்தையும் மனமும் சிவராமனே, எந்த நேரம் இயங்குமே சிவராமனின் அருளே, எனக்கு பெருகுமே. சிவராமனின் அருளே எனக்கு பெருகுமே. சிந்தையும் மனமும் சிவராமனே, சிவராமனே, அணைய ஜோதியே சிவராமனே, அருளின் சுடரே சிவராமனே, அணைய ஜோதியே சிவராமனே, அருளின் சுடரே சிவராமனே, அன்பே அமுதே சிவராமனே, அன்பே அமுதே சிவராமனே, உந்திரு உருவே இரு கண்கள் கண்டு மகிழுமே, உன் திரு உருவே இரு கண்கள் கண்டு மகிழுமே, சிந்தையும் மனமும் சிவராமனே, இந்த நேரமும் இயங்குமே, எந்த நேரமும் இயங்குமே சிவராமனின் அருளே, எனக்கு பெருகுமே. சிவராமனின் அருளே எனக்கு பெருகுமே. இந்த ஜெகத்திலே ஊந்தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த ஜெகத்திலே சிவராமன் என்ற ஒரு சிறப்பை நம்ம சொல்லணும், அப்பப்போ சொல்லிட்டு வரோம்.
சிவராமா. இதுக்கு பக்தி வேண்டாம், பக்தியே தேவையில்லைங்க. எங்க போனா அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், சிவராமா என்ற சென்ற எழுத்து மட்டும் இந்த சேரிக்கனுடைய நிலையில போகும்போது சொல்லுங்க, பின்னாலே வரும். சிவராமான்னு போதும், ரெண்டே ரெண்டு சொல்லுதான். இது அப்படி சொல்லணும், இப்படி மூச்சு பிடிச்சி சொல்லணும், மூக்கு பிடிச்சி சொல்லணும், தபபுர சொல்லணும், கண்ணை மூடி சொல்லணும்ல. சைக்கிள் ஓட்டிட்டு போறியா, வண்டி ஓட்டிட்டு போறியா, கார் எதை வேணாலும் ஓட்டிட்டு போ. மனசுக்குள்ள ஒரு ஆலயத்தை பார்க்கும்போது அது எந்த தெய்வமா இருக்கட்டும், அதை பத்தி இல்லை. சிவராமா ரெண்டே பின்னாலே வருங்க, இது பின்னாலே வரும். அப்படிப்பட்ட ஒரு அமுதமான ஒரு வடிவத்தை ஆதிசக்தி, நான் சொல்லலைங்க, ஆதிசக்தி சொல்லியிருக்கா. இந்த நாமத்துக்கு அவள் ஒரு பெருமை. அதனால ஒரு சிறப்பான ஒரு வடிவத்தை இந்த சிவராமன் என்ற ஒரு ஸ்டேஷன் வரும் காஞ்சிபுரத்தில், செங்கல்பட்டுலேருந்து போகும்போது அங்கே ஒரு பெரிய இடம் வாங்கி சிவராமனை 108 வடிவங்கள் ஆகி 63 நாய்மார்கள் ஆகி அங்கே ஆழ்வார்கள் ஆகிய 10 அவதாரங்கள் ஆகிய பெரிய காட்சியாக நம்ம அங்கே செய்யணும்னு ஒரு ஆசைப்படுறேன், பட்டுட்டு இருக்கேன். அம்மாவை கேட்டிருக்கேன், அதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சால் நமது சிவனையும் ராமனையும் ஒரே இடத்துல வச்சு, ஆழ்வாரையும் நாய்மாரும் ஒரே இடத்துல வச்சு சிறப்பான ஒரு சிறப்பை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இது பிடிபி சேனலிலே இது சொல்லணும்னு ஒரு மகிமை சொல்லிட்டோம். அடுத்த கட்டம் பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே சிவராமன் என்ற திருநாமத்தை சொல்லிட்டே இருங்க. எல்லா நோயே கிட்ட வராது. ஓம் டி ஆதிசக்தி.